அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போவது ஒரு நல்ல பதிவு. இன்றைய தினம் தேய்பிறை பஞ்சமி. ஆவணி மாதத்தோட தேய்பிறை பஞ்சமி வெள்ளிக்கிழமை 23/8/2024. வராகி அம்மனை நம் வழிபடக்கூடிய மிக முக்கியமான தினங்களில் ஒன்றுதான் பஞ்சமி. இதை தவிர்த்து அஷ்டமி, அமாவாசை, பௌர்ணமி போன்ற தினங்களில் நம் வராகி அம்மனை வழிபாடு செய்யலாம். வார தினங்களில் பார்த்தால் எல்லா நாட்களிலும் அம்மன் படத்திற்கு முன்பு ஒரு சிறிய அகல் விளக்கு வைத்து காலையும் மாலையும் விளக்கேற்றி நம் வராகி அம்மனை வழிபாடு செய்யலாம். இந்த பஞ்சமி வழிபாடு நீங்கள் நிறைய செஞ்சுட்டு வரலாம். ஆனால் அந்த வழிபாடுகளை 5 பஞ்சமி தொடர்ந்து செய்தும் பொழுதுதான் உங்களுக்கு முழு பலன் கிடைக்கும். வளர்பிறை பஞ்சமியாக இருந்தாலும் சரி, தேய்பிறை பஞ்சமியாக இருந்தாலும் சரி, 5 பஞ்சமிகள் நீங்கள் செய்யணும். அப்படி செஞ்சீங்கன்னா பூஜைகளோட பலன் கண்டிப்பாக கிடைக்கும். நான் ஒரு பஞ்சமி மட்டும்தாங்க செஞ்சேன், எனக்கு எந்த பலனும் கிடைக்கலன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இந்த காலகட்டத்தில் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரே சக்தி யாருக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அது நம்ம வராகி அன்னைக்கு மட்டும்தான் இருக்குது. துர்க்கையோட அம்சம்தான் இந்த வராகி அன்னை. இந்த வராகி அன்னை யாரெல்லாம் வழிபடலான்னு பார்த்தீங்கன்னா, என்னோட வாழ்க்கையில் நிறைய அவமானங்கள், ஏமாற்றங்கள், துரோகங்கள், தாங்க முடியாத துயரங்கள், தன் கணவர் சம்பாதித்த பணம், நகை, சொத்துக்கள் அனைத்தும் ஏமாற்றி வாங்கியவர்கள், இந்த மாதிரி சொந்தங்களால் ஏமாற்றப்பட்டவர்கள், யாரிடம் சொல்வதென்று தெரியாமல் இருப்பவர்கள், நம் வராகி அன்னையிடம் சரணாகதி அடைந்து விடுங்கள். நீங்கள் பட்ட மனவேதனைகளும், நீங்கள் இழந்த பொன் பொருளுக்கும், நீங்கள் சிந்திய கண்ணீருக்கும் நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும். இந்த அநியாயங்களை நீங்கள் சொல்ல வேண்டிய ஒருத்தவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, அது நம் வராகி அன்னை தான். உடனுக்குடன் தக்க பதிலடி தருவாங்க. அவர்கள் நம்முடன் இருப்பதை ஏதாவது ஒரு ரூபத்தில் காட்டி கொடுப்பார்கள். அன்னை நம் கனவில் வருவது, நம் நெய்வேத்தியத்தில் முகம் தெரிவது, விளக்கில் முகம் தெரிவதுன்னு நமக்கு அன்னை உன்னுடன் இருக்கிறேன் என்று உணர்த்துவார். அதன் மூலமாக உங்களோட பிரச்சனைகளுக்கு மிக விரைவில் ஒரு நல்ல வழி காட்டுவார்கள். எந்த உறவு நம்முடன் இருக்க வேண்டும், யார் நம்முடன் இருக்கக்கூடாதுன்னு அன்னை நமக்கு காட்டி கொடுத்துருவாங்க. அன்னைக்கு சிகப்பு கலர் மலர் சாற்றி அவர்களுக்கு மாதுளை அல்லது கிழங்கு வகைகள் வைத்து அன்னையை தேங்காய் தீபம் ஏற்றி வழிபட்டால் நிச்சயம் நீங்கள் பட்ட அவமானங்களுக்கும் ஏமாற்றங்களுக்கும் அன்னை தக்க பதிலடி கொடுப்பார். நன்றி, வணக்கம்.